அதனாலே உங்கள் எல்லோருக்குமாக நான் சொல்வேன், ரொம்ப கரெக்டாக நடப்போம். குடும்ப விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக நடங்கள். இன்னொருவரின் கண்ணீருக்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். அது உங்கள் தாயாகட்டும், தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், உறவுகளாகட்டும், அவர்கள் கண்ணீர் வெடிக்க நீங்கள் காரணமாக கூடாது. இதை ஆழமாக எழுதி வையுங்கள். நம்மால் பல பேர் கண்ணீர் வெடித்ததற்கு காரணமாக இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு நாள் அந்த கண்ணீர் நமது மகிழ்ச்சியை தடுக்கும், வளர்ச்சியை நிறுத்தும். நம்ம மகிழ்ச்சியை தடுக்கும். கண்ணீருக்கு அல்லாட்ட பெரிய பவர் இருக்குது. பெருமானார் எந்த அளவுக்கு சொன்னாங்க, சில கண்ணீர் சில பேர்களை நரகத்தை விட்டு கூட தடுத்துரும் சொன்னாங்க. சில கண்ணீர் நரகத்தை விட்டும் கூட தடுத்துரும். கண்ணீருக்குள்ள பவர். அதனால பிறர் கண்ணீர் வெடிக்க நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பதை எழுதி வை. வெட்டிங் டே என்ன தெரியுமா? கொச்சையா பேசுறேன்னு நினைக்க வேணாம். நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஏன்னா அதில் எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது. ரொம்ப ஓவராக போகுது வெட்டிங் டே. ஹஸ்ரத், நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் தாவத்து, இன்ஷா அல்லாஹ் அவசியம் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு. ஒரு அஜர்த்து என்ன விஷயம்? இல்லை 15வது வெட்டிங் டே, அடுத்த வருஷம் மௌத்தாவா போக போகிறாரு. இல்லை என்ன வெட்டிங் டே? எவனோ உருவாக்கி விட்டா நம்ம பண்ணிடுறதா? ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எவனும் நம்மளை மாதிரி எல்லாம் நீண்ட காலம் ஒரு மனைவியோட எல்லாம் வாழ மாட்டான். இங்கே இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய மண்ணை சார்ந்த மரபு என்னென்னா 60ஆம் கல்யாணம் நடத்திட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் சில பேர்லாம் 40-50 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுலேயே சொர்க்கம் போயிடுவோம். அவன்லாம் 4-5 வருஷத்துக்கு மேலே வாழ மாட்டான். ஜாலியாக உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்டு 2 பேரும் பேசிடுவாங்க. அப்புறம் வர ஜனவரியிலேருந்து பிரிஞ்சுக்கலாமா அப்படிம்பாங்க. என்னமோ டீ குடிக்கலாமா மாதிரி. அப்போ உடனே அந்த அம்மாவும் ரெடியாக தான் இருக்கும் இவனை விட்டுட்டு போகிறதுக்கு. இந்த ஆளும் அந்த அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பார். அவன் வெட்டிங் டேன்னு ஒன்று வச்சு வெற்றிகரமான 5வது வெட்டிங் டேன்னா அடுத்த வருஷம் தலாக்குன்னு அர்த்தம்.